Hi everyone, welcome to our channel Excel to Expert. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் யூஸ் பண்ணும்போதும் அல்லது 2 or 3 ஃபார்முலாஸை கம்பைன் பண்ணும்போதும் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா என்னென்னா சம்மி ஃபார்முலா. சம் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் உள்ள வேல்யூஸை டோட்டல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதான் சம் ஃபார்முலா. எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த ரேஞ்சில் உள்ள வேல்யூஸை நான் சம் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு சம் அப்படின்னு போட்டு டோட்டல் ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிடுவேன். கரெக்டுங்களா? இப்போது சம்மி ஃபார்முலானா என்னென்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இஃப்னாலே ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு கண்டிஷன் படி நீங்கள் சம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா சம்மி ஃபார்முலா. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், டோட்டல் சேல்ஸ் ஆஃப் சோனின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கண்டிஷன்? சோனி தான் நம்மளோட கண்டிஷன். சோனி எவ்வளோ சேல்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் அதே தான், இஸ் ஈக்குவல் டு சம் எஃப், சரிங்களா? இதில் ஆர்கியூமெண்ட்ஸ் என்னென்னு பாருங்க, சரிங்களா? மொத்தம் 3 ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று ரேஞ்சு, இன்னொன்று கிரிட்டீரியா, இன்னொன்று சம் ரேஞ்சு. இப்போ ரேஞ்சுங்கும் போது நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஓகேங்களா? நீங்கள் ஃபுல் டேபிள் செலக்ட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக எடுத்துக்காது. இல்லை ரேஞ்ச் என்ன செலக்ட் பண்ணணும்னா நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த கண்டிஷனோட ரேஞ்சை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும், சரிங்களா? இப்போ நமக்கு கண்டிஷன் என்ன? சோனி தான் நம்மளோட கண்டிஷன், சரிங்களா? ஸோ சோனி இருக்க ரேஞ்சை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும், சரிங்களா? அடுத்த ஆர்குமெண்ட் என்னன்னா கிரிட்டீரியா. கிரிட்டீரியா நமக்கு சோனி தான் நம்மளோட கிரிட்டீரியா, சரிங்களா? அதுக்கடுத்து என்ன கேட்குது? சம் ரேஞ்சு. சம் ரேஞ்சு டோட்டல் சேல்ஸை நம்ம சம் பண்ணணும், சரிங்களா? அதனால டோட்டல் சம் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு, ஓகேங்களா? இப்போ ஒரு ஷார்ட்கட் பார்ப்போம். என்னென்ன அப்படின்னா இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட், சரிங்களா? இப்போது நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ளஸ் கண்ட்ரோலோட நேவிகேஷன் கீஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணுங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஷிஃப்ட்டோட நீங்கள் டவுன் ஏரோ யூஸ் பண்ணும்போது அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொண்டு வரும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இங்கேருந்து நான் டவுன் ஏரோ கொடுக்குறேன், அது செலக்ட் ஆகுது. ரைட் ஏரோ கொடுக்குறேன், அங்கே செலக்ட் ஆகுது, சரிங்களா? லெஃப்ட் ஏரோ கொடுக்குறேன், இங்கே செலக்ட் ஆகுது. கண்ட்ரோல் என்ன பண்ணணும்னா அந்த ரேஞ்சில் உள்ள டேட்டாவோட எண்டுக்கு கூட்டு போகும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கண்ட்ரோல் பேஜ் டவுன் ஏரோ கொடுக்குறேன், உங்களுக்கு கீழே கூட்டு வந்துருச்சு, பார்த்தீங்களா? கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ரைட் ஏரோ கொடுக்குறேன், இங்கே வந்துருச்சு. கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு அப் ஏரோ கொடுக்குறேன், மேலே போயிடுச்சு, சரிங்களா? இதில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் இது ரெண்டையுமே சேர்த்து பண்ணும்போது என்ன ஆகும்னா எண்டுக்கும் போகும் ப்ளஸ் செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேஞ்சுமே செலக்ட் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ கொடுங்க, எல்லாமே செலக்ட் ஆயிரும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட் ஏரோ அது ஃபுல்லாக செலக்ட் ஆகும், சரிங்களா? ஸோ நீங்கள் இதை ரேஞ்ச் யூஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணலாம், சரிங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். டோட்டல் சேல்ஸ் பை விஜய். விஜய் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், சரிங்களா? இதுலேயே நமக்கு கண்டிஷன் விஜய் தான் நம்மளோட கண்டிஷன், சரிங்களா? இப்போது இஸ் ஈக்குவல் டு சம் இஃப் ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். இங்கே ரேஞ்ச் எதை செலக்ட் பண்ணணும்னா கிரிட்டீரியா என்னவோ அதோட ரேஞ்சு. விஜய் தான் நம்மளோட கிரிட்டீரியா. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ யூஸ் பண்ணுறேன், டோட்டல் ரேஞ்சும் செலக்ட் ஆச்சு, சரிங்களா? கமா கிரிட்டீரியா விஜய், கமா சம் ரேஞ்சு டோட்டல் சேல்ஸ். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன், ஓகேங்களா? அடுத்து டோட்டல் சேல்ஸ் அட் 14/7. 14/7 எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இஸ் ஈக்குவல் டு சம் இஃப் ரேஞ்சு, நமக்கு டேட்டு தான் ரேஞ்சு, ஸோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டேன். கமா டேட் 14/7 சம் ரேஞ்சு டோட்டல் சேல்ஸ், சரிங்களா? முடிஞ்சு. சம் இஃப்எஸ் என்னன்னா
இஃப்னா ஒரு கண்டிஷன், இஃப் எஸ்னா 2 ஆர் மோர் கண்டிஷன். சரிங்களா? 2 ஆர் மோர் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நீங்க சம் இஃப் எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் சேல்ஸ் ஆஃப் சோனி பை விஜய். விஜய் சோனி எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்ப நீங்க என்ன ரெண்டு கண்டிஷன் என்னது, விஜய் ஒரு கண்டிஷன், சோனி ஒரு கண்டிஷன். சரிங்களா? பார்ப்போமா? சம் இஃப் எஸ் டோட்டல், இதுல ஆர்குமெண்ட் பாருங்க, எடுத்தோன்னு நமக்கு சம் ரேஞ்ச் தான் கேட்குது. சரிங்களா? ஸோ சம் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் கிரிட்டீரியா ரேஞ்ச் 1. நீங்க இந்த ரெண்டுல எதை வேணா கிரிட்டீரியா வச்சுக்கலாம். நான் வந்து சோனியை கிரிட்டீரியா வச்சு அந்த ரேஞ்சை செலக்ட் பண்றேன். ரெண்டாவது சோனி கிரிட்டீரியா ரேஞ்ச் 2 நமக்கு என்னது, விஜய். விஜய் தான் கிரிட்டீரியா ரேஞ்ச் 2. ஸோ அது அந்த ரேஞ்சை செலக்ட் பண்றேன், கமா விஜய் ப்ராக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைச்சிடும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் டெல் அட் 12/7ல டெல்லோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு நம்ம சம் பண்ண வேண்டியது டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், சேல்ஸை கிடையாது. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு சம் இஃப் எஸ், சம் ரேஞ்ச் கேட்குது, சம் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ, ஆமா கிரிட்டீரியா ரேஞ்ச் 1. இங்கே டேட்டா டெல் எது வேணா எடுத்துக்கலாம், நான் டேட்டா எடுத்துக்கிறேன், கமா 12/7ல, கமா கிரிட்டீரியா ரேஞ்ச் 2 என்னது, டெல் செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா டெல். ஓகேங்களா? இங்கே பர்சன்டேஜாக இருக்குது, அதை நம்ம நம்பருக்கு மாற்றிக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன கேட்குறாங்க, டோட்டல் சேல்ஸ் ஆஃப் ஆசூஸ் பை கார்த்திக் அட் 8/7. 8/7ல கார்த்திக் ஆசூஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். இதில் 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ 3 கிரிட்டீரியா இருக்கு. சரிங்களா? சம் இஃப் எஸ், சம் ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறேன், கமா கிரிட்டீரியா 1, கமா கிரிட்டீரியா என்னது 8/7, கமா கிரிட்டீரியா ரேஞ்ச் 2, கமா யாரு கார்த்திக், கமா கிரிட்டீரியா ரேஞ்ச் 3, கமா ஆசூஸ். சரிங்களா? இங்கே 0 வந்திருக்கு. சரிங்களா? செக் பண்ணுவோமா? 8/7ல கார்த்திக் ஆசூஸ் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு? ஹெச்பி மட்டும் தான் சேல் பண்ணியிருக்காரு, ஆசூஸ் சேல் பண்ணல, விஜய் தான் சேல் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு 0 கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து பார்க்க போகிற ஃபார்முலா கவுண்ட் ஃபார்முலா. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்க ரேஞ்சில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ண யூஸ் பண்ணுறதா கவுண்ட் ஃபார்முலா. சரிங்களா? அங்கேயும் சம் ஃபார்முலா மாதிரியே இங்கேயும் கவுண்ட் இஃப் எஸ் இருக்குது. ஒரே ஒரு கண்டிஷன், அந்த கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணுங்கள். 2 ஆர் மோர் ஃபார்முலாஸ் இருந்தால் கவுண்ட் இஃப் எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சேல்ஸு. ஸோ சேல்ஸில் டோட்டல் எவ்வளோ சேல்ஸு நடந்திருக்கு. சரிங்களா? இதுவும் அதே போல் தான் கவுண்ட், அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டோட்டல் 35 சேல்ஸ் நடந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்த ஃபார்முலா என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் ஆசூஸ். ஆசூஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ அதே தான் கவுண்ட் இஃப், இங்கே என்ன கேட்குது, ரேஞ்ச். இப்போ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கே அதே மாதிரி கிரைட்டீரியா என்ன, ஆசூஸா கிரைட்டீரியா. ஸோ ஆசூஸோட ரேஞ்சு தான் நான் செலக்ட் பண்ணணும். ஆமாம், கிரைட்டீரியா ஆசூஸ். ஓகேங்களா? டோட்டல் 7 நம்பர்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. அடுத்தது என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் ஆசூஸ் பை விஜய். இங்கே ஒரு 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கவுண்ட் இஃப் எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏன்னா 2 கண்டிஷன்ஸ் 2 ஆர் மோர்னாலே கவுண்ட் இஃப் எஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ கவுண்ட் இஃப் எஸ் கிரைட்டீரியா ரேஞ்ச் 1. நம்ம ஆசூஸ் விஜய் ரெண்டில் எது வேணால் கிரைட்டீரியா எடுத்துக்கலாம். நான் இப்போ விஜய் வந்து கிரைட்டீரியா 1 எடுத்துட்டு அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது விஜய், கமா கிரைட்டீரியா ரேஞ்ச் 2, கமா கிரைட்டீரியா 2 என்னது ஆசூஸ்,
ஸோ ஆஸ் யூஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சொல்லிக்கிறேன். வேலை கிடைச்சிருச்சு. 4 நம்பர் சேல் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இதுவரை பார்த்த சம் இஃப் கவுண்டிங் ஃபார்முலாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் நம்ம மினிமம், மேக்ஸிமம், ஸ்மால், லார்ஜ், சப்டோட்டல், இஃப் எரர் அண்ட் ஆர் நாட், இண்டெக்ஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்முலாஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸலோட ஃபார்முலாஸ், ஷார்ட்கட்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.